அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஏழை மனுஷன் இருந்தார். அவருக்கு மீன் பிடிக்கிற வேலை. இந்த தினமும் மீனை பிடிப்பார். இந்த மீன் விற்று அவர் காசு சம்பாதிப்பார். அவர் வீட்டையும் காப்பாற்றுவார். அவர் ஒரு நாள் மீன் வெட்டுறப்போ ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு தங்கம் கிடச்சிது. அந்த தங்கத்தை கொண்டு போய் ஒரு அடமானம் காட்ட போய் விற்கிறதுக்காக போனார். அவன் இது வாங்கி பார்த்துட்டு சொன்னான், அப்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தங்கம். இதுக்குண்டான காசு என்னால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அரசர்கிட்ட போயிருங்க, அதாவது பாட்ஷா கிட்ட போயிருங்க, அவர் உங்களுக்கு இதுக்குண்டான காசு சரியாக கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். அவர் அந்த பாட்ஷா கிட்ட போனார். அந்த அரசர்கிட்ட போயிட்டு கேட்டார். இதை கொண்டு போய் காமிச்சான். அவர் சொன்னார், இது ரொம்ப முக்கியமானதாச்சு. நீ ஒரு வேலை செய், என்னுடைய அரண்மனைக்குள்ளே போயிட்டு உனக்கு 6 மணி நேரம் தரேன். நீ அதில் போயிட்டு உனக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பொருள் எடுத்துக்கோ. அவனை அந்த அரண்மனைக்குள்ளே போனான். 6 மணி நேரம் தான் இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்ற பொருள் இருக்குது. அந்த சாப்பிட்ற பொருளை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டான். அப்புறமா அங்கே ஷாஹி பிஸ்தர் இருந்துச்சு, அதாவது படுக்கக்கூடிய தலகாணிகள். கொஞ்சம் நேரம் படுத்துட்டா என்ன ஆகிடப்போகுது? 1/2 மணி நேரத்தில் என்கிட்ட 3 மணி நேரம் தானே இருக்குது. படுத்தவர் அப்படியே படுத்துட்டாரு ரொம்ப நேரம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கே அரசருக்குள்ள ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் காலால் எத்தி வெளியே தூக்கி போட்டுட்டான். அவன் ரொம்ப அழுதான், கஷ்டப்பட்டான். ஆனால் ஒன்றுமே கொடுக்கப்படலை. நான் அவனுடைய நேரம் முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்மளும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நம்ம ஒன்றும் வரலையே. நம்மளுடைய ஈமானை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு தானே வந்துக்கிறோம்.